ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டி மார்கன்ஸ் தியரம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம் அப்படின்னா, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதாவது ஏ ப்ளஸ் பி எடுக்கா, அதில் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க. இதை தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். இது என்னது? ஏ பார், அப்போ இது ஒரு காம்ப்ளிமெண்ட். இது என்னது? பி பார், இது ஒரு காம்ப்ளிமெண்ட். இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் லா பார்த்தோம் அப்படின்னா, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்ஸ். அதாவது இப்போது ஏ டாட் பி இருக்குது, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்காங்க. இதை தான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஏ பாரும் பி பாரும் என்னது? காம்ப்ளிமெண்ட்ஸ். அதோட சம்முக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ப்ரூவ் அப்படின்ற மாதிரி ஒரு பிஒய்க்யூவில் கேட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு கொஷின் என்ன கொடுத்தாங்கன்னா, டு ப்ரூவ்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி பார் படித்தோமா? அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது என்னது? இது ஏ, இது பி, இது ரெண்டுக்கும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் பார், இந்த பார். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஏ பார், இது ஏ, இதுக்கு பார், அதே மாதிரி பி பார், பி பார் போட்டு மல்டிப்ளிகேஷனில் போட்டாச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், டபுள் காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா ஏ டபுள் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார் பார்னு ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய். சிம்பிளாக அதே மாதிரி இங்கேயும் அதே இது வந்துடும். ஸோ ஒரே இதை ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா 0.0 இஸ் ஈக்குவல் டு 0, 1.1 is equal to 1. அது மாதிரி தான் x plus y into x plus y is equal to x plus y. Thank you.